உங்களுக்கே அடிக்கடி நெருங்கிய ஒருவரால் காயம் அடைந்த அனுபவம் இருக்கிறதா? நண்பர், குடும்பத்தினர் அல்லது நம்பிக்கை வைத்த ஒருவர்? நீங்கள் அவர்களுக்காக நேரம் செலவிட்டீர்கள், உங்கள் உள்ளத்தை கொடுத்தீர்கள், உதவியீர்கள் செய்தீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை விட்டுவிட்டு சென்றார்கள் அல்லது உங்களை காயப்படுத்தினார்கள். அந்த வகையான காயங்கள் எளிதில் மறைவதில்லை. இதயம் பிளந்துவிடும் அந்த தருணம், ஏமாற்றமும் துக்கமும் கலந்த அந்த உணர்வுகள், ஒருமுறை யாரும் அதை அனுபவித்திருப்பார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் இதை போன்றவே ஒரு துரோகத்தை ஆழமாக அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் கெத்சேமனே தோட்டத்தில் தம்முடைய சீடர்களுடன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, அவருக்கு மிக நெருக்கமான சீடராக இருந்த யூதா அவரை துரோகம் செய்கிறார். இயேசுவை நேசித்து பின்தொடர்ந்த யூதா, பணத்திற்கும் பேராசைக்கும் அடிமையாகி அவரை விற்றுவிட முடிவு செய்கிறார். அற்புதமான விஷயம் என்னவென்றால், இயேசு யூதா துரோகம் செய்யப் போகிறார் என்பதை முன்பே அறிவார். அவர் யூதாவுக்கு பல வாய்ப்புகளை தந்தார், திரும்ப வர விரும்பினார், ஆனால் யூதா மனதை மாற்றவில்லை. ஏன் இயேசு இந்த வேதனையை அனுபவிக்க வேண்டியிருந்தது? அதற்கான பதில், அது நம்மை காப்பதற்காகவே. இயேசு நம்முடைய காயங்களை, துரோகங்களை, வேதனைகளை சுமக்கவே அந்த பாதையை தேர்ந்தெடுத்தார். நெருக்கமான ஒருவரால் துரோகம் செய்யப்படுவதன் வேதனையை அவர் அறிவார். அந்த வேதனையின் வழியாக நம்மை சுகப்படுத்தவும் மீட்டெடுக்கவும் அவர் வந்தார். நாம் வாழும் வாழ்க்கையிலும் நெருக்கமானவர்கள் நம்மை காயப்படுத்தும் சூழ்நிலைகள் ஏற்படலாம். நம்பிக்கையோடு பார்த்த ஒருவர் நம்மை ஏமாற்றும் போது அது மிகவும் வேதனை தரும். ஆனால் இயேசு அந்த காயங்களை அறிந்தவர். அவர் நம்முடன் அவற்றை சுமக்கிறார். இயேசு சிலுவையை நோக்கிச் செல்லும் பாதையில் அனைத்து சீடர்களும் அவரை விட்டு ஓடினர், அவரை துரோகிக்கவும் செய்தனர். ஆனால் அவர் அதை அனைத்தையும் பொறுத்தார், ஏனெனில் அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை சுகப்படுத்தும் பொருட்டு அனைத்தையும் சகித்தார். நீங்களும் துரோகத்தின் காயத்துடன் இருக்கிறீர்களா? நீங்கள் நம்பியவர் உங்களை விட்டுவிட்டாரா? உங்களைப் பற்றி பின்னால் பேசினாரா? உங்களுக்கு மிகவும் தேவைப்பட்ட சமயத்தில் உங்களை விட்டுச் சென்றாரா? இயேசு இதை எல்லாம் அனுபவித்தார். உங்கள் வேதனையை அவர் அறிகிறார். மேலும் அவர் உங்கள் இதயத்தை சுகப்படுத்தவும் புதிதாக மாற்றவும் வந்துள்ளார். மனிதர்கள் மாறலாம், ஏமாற்றலாம், ஆனால் இயேசு இறுதிவரை உங்களுடன் இருப்பார். நீங்கள் உங்கள் இதயத்தை அவருக்கு திறக்கும்போது, அவர் உங்கள் வேதனையின் நடுவில் வந்து அமைதி, சுகம் மற்றும் புதிய ஆரம்பத்தை கொடுப்பார். இன்று நீங்கள் துரோகத்தின் வேதனையை சுமக்கிறீர்களானால் நினைவில் கொள்ளுங்கள், இயேசுவும் அதை அனுபவித்தார். இன்று அவர் உங்கள் காயங்களை சுகப்படுத்த விரும்புகிறார்.